தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக்கடவது. இத்திருப்பலியானது பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசரின் உடல் உள்ள ஆண்மலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆண்மலனுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் நம் பங்கு மக்கள் அனைவர் நல்வாழ்விற்காகவும் இத்திருப்பலியில் பங்கேற்கும் ஒவ்வொருவரின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் ஜார்ஜ் பஸ்தியான் வாசுகி செவரின் குடும்பத்தாரின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் புனித சூசையப்பருக்கு நன்றியறிதலாகவும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் நல்வாழ்விற்காகவும் கிறிஸ்திகா வில்டர்ஸ் கட்டிட வேலை சிறப்பாக நடைபெற வேண்டியும் செல்வராஜ், அருள்ராஜ், ஷீலா, மேரி, அந்தோனியம்மா, திமோத்தி, ரோஸ்லின் குடும்பத்தார் புனித சூசையப்பருக்கு நன்றியறிதலாகவும் மொம்பரன் அருள், டெல்பின் அருள் திருமண வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் எர்னஸ்ட் மொம்பரனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் நல்ல வரனமைய வேண்டியும் ருபியே சம்மனசுநாதன், ருபியே ஆரோக்கியமரி குடும்பத்தாருக்கு புனித சூசையப்பர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் செய்ய போகும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் ஃபேப்ரிஸ், பொலிவா, மரிகிரித், ரேமோ இவர்களின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் ஜான், ஃபபியன், ஜெசிகா, ஜிக்குவா இவர்களின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் நன்றியறிதலாகவும் ஜெயராஜ், எப்சி குடும்பத்தார் புனித சூசையப்பருக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இன்று தங்களது 35ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் தம்பதியர் திரு ராய் அமலோற்பநாதன், திருமதி ராய் அருள்மரி இவர்களை இறைவன் ஆசிர்வதித்து உடல் உள்ள நலனை தந்து நாளும் நலமான வாழ்வையும் நீடிய ஆயுளையும் அருள வேண்டியும் குடும்பத்தாருக்கு இறைவன் இந்நாள் வரை செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எதிலாகவும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் லூர்து சாமி, இயேசுராணி குடும்பத்தாருக்கு இறைவன் புனித சூசையப்பர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி எதிலாகவும் குடும்பத்தில் உள்ள தடைகள் கட்டுகள் நீங்கி வளமோடு வாழ வேண்டியும் ஜான் மெக்கென்ரோ, எலிசபெத் ராணி கருத்துகள் நிறைவேற வேண்டியும் லூர்து சாமி ஆண்மொழி வார்த்தைக்காகவும் பொன்னையா அமலதுரை, விக்டோரியா அமலதுரை, விக்டர்ஸ் ஆனந்த் அமலதுரை ஆண்மொழி வார்த்தைக்காகவும் பெத்ரூஸ் எட்கர் ஜோசப், பெத்ரூஸ் தெரேசம்மாள், பெத்ரூஸ் மோயிஸ் ஜான் ஆண்மொழி வார்த்தைக்காகவும் மணிகண்டன், சுசான் மரி, ஜெய்டன் புனித சூசையப்பருக்கு நன்றி எதலாகவும் மொர்லோ மக்சிம், மொர்லோ செலின், நெஸ்தோர் புனித சூசையப்பருக்கு நன்றி எதலாகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் அருளோக், எலிசபெத் கலா நன்றி எறிதலாகவும் தடைகள் நீங்கி பணம் கிடைத்ததற்கு நன்றி எறிதலாகவும் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் செலின் நிர்மலா, ஆரோக்கிய கிறிஸ்டினா சூசையப்பருக்கு நன்றி எறிதலாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும் உடல்நலம் பெற வேண்டியும் காணிக்கை மேரி, ஆகாஷ், அக்ஷயா இவர்களின் வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு புனித சூசையப்பர் வழியாக இறைவனுக்கு நன்றி எறிதலாகவும் லூர்து அந்துவான் வீடு வாங்கியதற்கு புனித சூசையப்பர் வழியாக இறைவனுக்கு நன்றி எறிதலாகவும் பரிமலா தேவ சகாயம் புனித சூசையப்பருக்கு நன்றி எறிதலாகவும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் அந்தோணிசாமி, அந்தோணியம்மாள் புனித சூசையப்பருக்கு நன்றி எறிதலாகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் பாப்டிஸ்ட் ஜோஸ்பின் புனித சூசையப்பருக்கு நன்றி எதலாகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துகள் நிறைவேற வேண்டி திருப்பலியில் பங்கேற்கும் நம் அனைவரும் மன்றாடுவோம். இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம்.
தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்று மாதத்துடைய முதல் புதன்கிழமை நம்முடைய பாதுகாப்பு சூசியப்பருடைய வணக்க நாள். இந்த நாளிலே நாம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தை அவர் தன்னுடைய பரிந்துரையால் பேணி காக்கும்படியாக நாம் திருப்பலியை சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். திரு குடும்பத்தை பாதுகாத்தவர் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்ப நம்பிக்கையோடு இந்த ஜெபங்களை எல்லாம் நாம் மேறெடுப்போம். அதே வேளையில் கடந்த காலத்திலே இவ்வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் மனப்பூர்வமாக நன்றி சொல்லி திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மதவை கொண்டாட தகுதி பெறும்போது பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரி சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான புனித மரியாயும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதரி சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழை செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லகம் பராமரிப்பின் அப்படி யோசிப்பை உம் திருமணி புனிமிக்க அன்னை கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானே பாதுகாலம் மன்னலை அவரை வணங்கும் நாங்கள் அவரை விண்ணக பரிந்துரை பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாய் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 31 இறை சொற்றொடர் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேல் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவருக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லா அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன்.
கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல் நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மக்கள் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை மீண்டும் நீ அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எபிரேம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பார். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களினங்கள் தலைவனை குறித்து ஆர்ப்பரிங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியிருப்போராகிய தம் மக்களை மீட்டருள்வார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார், ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையன் என்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கே புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இன்று தூய கன்னிமரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன கொண்டாடுறோம்னாக்க பனிமய மாதா திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஸோ இந்த நேர்ந்தளிப்பு மரியன்னை பேராலய நேர்ந்தளிப்பும் இந்த பனிமய மாதா திருவிழாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா என்று கேட்டால் கண்டிப்பாக தொடர்புடையது. ஏனென்றால் அந்த நேர்ந்தளிக்கப்பட்ட பேராலயத்தினுடைய பாதுகாவலியாக இருப்பவர் பனிமய மாதா, தஸ்னவிஸ் சொல்லுவாங்க தமிழில் பனிமய மாதா. ஆகவே இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொல்லுங்க, வழக்கமாக நம்ம பார்க்கணும், வேளாங்கண்ணியில் இருக்கிறாங்க மாதா கோயில் வேளாங்கண்ணி மாதா இல்லையா. பூண்டியில் இருக்கிற மாதா கோயில் பேர் என்னது? பூண்டி மாதா கோயில். லூர்து நகரில் இருக்கிற மாதா கோயில் பேர் என்ன? ஃபாத்திமாவில் இருக்கிற மாதா கோயில் பேர் என்ன? ஆகவே அந்த இடத்தின் பெயரையே மாதாவுக்கு சூட்டி நாம் வைக்கின்றோம். ஆனால் இது என்ன பனிமய மாதா என்ற ஒரு விசேஷம் இல்லையா. பனிக்கும் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் அன்பானவர்களே, முதலாக திருச்சபையில் பேராலயம் கட்டப்பட்டது. அது கான்ஸ்டான்டைன் அரசன் ரோம்லே அரசராக இருந்தபோது கட்டப்பட்டது. அதுதான் பசிலிக்கா, ஜான் தி மேஜர் பசிலிக்கா. அதுதான் திருத்தந்தையினுடைய அதிகாரப்பூர்வமான கோவிலாக இருந்தது. இப்போது பீட்டர் பால் அந்த இதுதான் வருது, பேதர் பேராலயம் தான் இப்போ இருக்குது. ஆனால் அதுக்கு முன்பாக தொடக்கத்தால் திருச்சபையில பார்க்கிற போது திருத்தந்தையுடைய அதிகாரப்பூர்வ பேராலயம் ஜான் மேஜர், அந்த கோயில் தான் பசிலிக்கா தான் இருந்துச்சு. ஜான் மேஜர்னாக்க திருமுழுக்கு யோவான் அவருடைய பேரால் தான் அந்த பசிலிக்கா இருந்தது. அதுக்கு பிற்பாடு தான் இந்த மாதாவுக்காக முதலாக கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில். இந்த வரலாறு சின்னதுதான். இந்த கோயில் ஏறக்குறைய 352 358 அந்த காலகட்டத்திலே கட்டப்பட்டதாக இருக்கின்றது. அதாவது ஏறக்குறைய என்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அது. இந்த வரலாறு இதுதான். அங்கே ரோமில் ஒரு ஜான் என்ற பணக்காரர், அவருக்கு மனைவி, ஆனால் அவங்க பிள்ளையே கிடையாது. அவங்களுக்கு பிள்ளையே கிடையாது. ஆகவே என்ன செய்கிறாங்க, எல்லா சொத்தையும் நம்ம மாதா பேரில் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தான் அந்த அப்போது யார் திருத்தந்தைனாக்க திருத்தந்தை லிபேரியூஸ் தான் திருத்தந்தையாக இருக்கிறார். அந்த சமயம் ஏறக்குறைய இந்த நாள் தான் ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி நாட்களில் ஐரோப்பிய கண்டத்தில், ஐரோப்பிய கண்டம்னாக்க இங்கிலாந்து, பிரான்ஸு, இட்டாலி, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளில் என்ன காலம்னா கோடை காலம், சம்மர், நல்ல வெயில். இந்த வருஷம் தெரியலாம் இல்லையா, நம்ம ஃப்ரான்ஸ்காரங்களாம் சொல்லியிருப்பாங்க நிறையா வெயில் அடிக்குது, அங்கே ஃபேன் கிடைக்கல, ஏசி கிடைக்கலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த இது கோடை. அது இந்த ஒரு கோடை காலம். இந்த கோடை காலத்திலே ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மாதா 2 பேருக்கு கனவுலேயே காட்சி கொடுக்குறாங்க. ஒன்று அந்த ஜான் அவருக்கு, இன்னொன்று அந்த லிபேரியஸ் என்ற போப்பாண்டவருக்கு தான் காட்சி கொடுக்குறார்கள். காட்சி கொடுத்து விட்டு நாளைக்கு காலையில் போய் பாருங்க, ஒரு இடத்துல பனி படர்ந்து இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு எனக்கு கோயில் கட்டுங்க அப்படின்ட்டு அதை காட்சி கொடுப்பாங்க. அது அதே காட்சி, ஒரே காட்சி தான். 2 பேர் தனித்தனியாக இருப்பாங்க இல்லையா. ஜான் தனியாக இருக்கிறாரு, போப்பன் திருத்தந்தை அவருடைய அரண்மனை இருக்கின்றார். ஆகவே இப்படி இருக்கின்ற போது இருவருக்குமே ஒரே மாதிரியான காட்சி வந்தது. ஆகவே இருவரும் அந்த தாய் நகரில் போய் பார்க்கின்றாங்க, எங்கே அந்த பனி பெய்து இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த இடத்து பேர் எஸ்குலின் என்ற இடத்துல ஒரு மலைப்பகுதி, அந்த இடத்துல தான் பனி படர்ந்து இருக்கின்றது. வெயில் காலத்தில் பனி பெய்யாது, நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு கோடை மாதம் தான் தெரியும், நம்மளுக்கு புழுக்கமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பனி அப்படியே படர்ந்து இருந்தது. ஆகவே மாதா சொன்ன காட்சி உண்மை என்று நினைத்து, அதாவது ஜூன் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நினைத்து அந்த இடத்திலே மாதாவுக்கு ஒரு பேராலயம் கட்டப்பட்டது. அந்த பேராலயத்தினுடைய அபிஷேக நாள் தான் இந்த நாள், அந்த கொண்டாட்டம் தான் இந்த நாள். அந்த பாதுகாவலி, அந்த மாதாவுடைய பெயர் தான் என்னது, பனிமய மாதா என்ற பெயர் கொண்டு இருக்காங்க. ஆகவே அந்த பனிமய மாதா அங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் இல்லையா. தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இன்னைக்கு திருவிழா, பனிமய மாத திருவிழா, 445 விழாவை என்னமோ சொல்கிறாங்க. அந்த இது அப்படியே ஒரு பெரிய நீண்ட வரலாறு கொண்ட திருவிழாவாக இருக்கிறது. 1538ஆம் ஆண்டு
புனித பேதுரு பங்கு என்ற ஒரு பங்கானது தூத்துக்குடி உருவானது. அதனுடைய பங்கு தந்தை அவரும் பேர் பீட்டர் குன்சால்வஸ், போர்ச்சுகீசிய குருவானவர். அந்த போர்ச்சுகீசியர்கள் அப்போது அந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல அந்த போர்ச்சுகீசிய குருக்கள் மறைபணி செய்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த பீட்டர் குன்சால்வஸ் என்ன செய்கிறாருனாக்க, அங்கே இத்தாலியிலேருந்து ஒரு மாதா சுரூபத்தை கொண்டு வருகிறார். மாதா சுரூபத்தை 1555ஆம் ஆண்டு கொண்டு வருகிறார். அந்த மாதா சுரூபத்தின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பனிமய மாதா. அதான். ஆக அந்த பனிமய மாதா சுரூபம் என்பது 1555ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னாடி பார்க்கணும்னா ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க அந்த சுரூபம் அந்த இடத்துல இருந்துச்சு, பீட்டர் ஆஃப் தேவாலயத்தில் இருந்துச்சு. அது 100 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க அந்த தூத்துக்குடி அந்த ஏரியாவில் டச்சு அரசாங்கம் அமைந்தது. டச்சு அரசாங்கம் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர் கிடையாதவங்கெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்ஸ், யாருக்கும் சிஎஸ்ஐயாக இருப்பாங்க நினைக்கிறவங்க. ஏன்னா அந்த இடத்துல சிஎஸ்ஐ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே அந்த அரசாங்கம் இருந்த உடனே அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, கத்தோலிக்க ஆலயத்தெல்லாம் இடிக்கின்றார்கள். கத்தோலிக்க ஆலயத்தை இடிக்கின்றார், வழிபாடை தடை செய்யப்படுகிறது, குருக்கள்லாம் அனுப்பப்படுகின்றார்கள். சில சமயம் இந்த கோயிலெலாம் கூட குடோனாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க குடோன் பொருள்லாம் சேமிக்கக்கூடிய குடோனாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆக அப்படி இருந்தபோது அந்த டச்சுக்காரங்க இருந்தபோது அந்த கத்தோலிக் கிறிஸ்துவ வழிபாடு எல்லாமே தடைப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருந்த பரவ சமுதாய மக்கள், அதான் மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்கள, அவங்கெல்லாம் கத்தோலிக் கிறிஸ்தவர் அவர்களை இது என்னது பிரசபைய அந்த மதத்துக்கு இப்போ என்னது ப்ராட்டஸ்டன்ட் சபைக்கு மாற வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் மாற மறுத்துவிட்டார். இந்த மாத சுரூபம் மட்டும்தான் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது எப்போதுமே. ஆகவே இதை கிராமமாக கொண்டு போய் வச்சு அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இல்லாட்டி இவங்க டச்சுக்காரங்க பிடிங்கிடுவாங்க, உடச்சிடுவாங்க அப்படின்ற. ஆகவே அந்த சுரூபத்தை கிராமமாக கொண்டு பாதுகாப்பாக வைத்திருந்தாங்க. ஒரு சமயம் 1704ஆம் ஆண்டு அந்த ஒரு பெரிய மழை, இடி மழை, அந்த இடிமழை பெய்து கொண்டிருந்த பொழுது அந்த நிறைய பக்கத்தில் இருக்க ஊரெல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதா சுரூபம் இருந்த அந்த ஊர் மட்டுமே எந்த விதமே பாதிக்கப்படாமல் புதுமையாக காப்பாற்றப்பட்டது. அந்த ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தது. ஆகவே அதிலிருந்து இந்த மாதாக்குரிய வழிபாடானது துவங்க ஆரம்பித்தது. 1713ஆம் ஆண்டு மாதாவுக்கு கோவில் கட்டப்பட்டது. இப்போ இருக்க கோவில் அப்போது கட்டப்பட்ட கோவில் தான் இல்லையா. அதன் பிற்பாடு 1720ஆம் ஆண்டு மாதாவுக்கு தங்கத்தேர் செய்யப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய ஆச்சரியமானது. மாதாவு பெயரில் தங்கத்தேர் செய்யப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய பாரம்பரியமாக அந்த கோவிலானது நிறுவப்பட்டது. இன்றும் அந்த விசுவாசம் என்பது மிகவும் நாம் அதிசயிக்கும் விதத்திலே இருக்கின்றது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்க வேளாங்கண்ணிக்கு வரலாறு 1771 தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நாகப்பட்டினம் கிளைப்பங்க தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்பே இருந்து இந்த பனிமய மாதா ஆலயமானது அங்கே இருப்பது, மக்கள் அதை அங்கே வழிபடக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆக இன்று இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற போது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. முதலாக மாதாவுக்கு கட்டப்பட்ட பேராலயம் பெயர் தஸ்னவிஸ் பனிமய மாதா. அதனுடைய ஆலயத்தினுடைய பகுதியை தான் ஒரு நீட்சியாக தான் தூத்துக்குடி மாதாவுடைய ஆலயம் இருக்கின்றது. நிறைய புதுமை நடைபெறுகிறது. இன்னும் அந்த விசுவாசம் என்பது மிகவும் அதில் உள்ள விசுவாசம், வைப்ரண்ட் ஃபெய்த் இல்லையா, தூங்குற விசுவாசம் கிடையாது, வைப்ரண்ட் ஃபெய்த் அப்படி இருக்கின்றது. ஆகவே இது நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இதை விட இன்னும் மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால் மாதா தான் உண்மையான ஆலயமே. மாதாதான் உண்மையான ஆலயமே. சின்னப்ப சொல்வார் இல்லையா, பவுல் சொல்வார், நீங்கள் உயிருள்ள தூய ஆலயங்கள். ஆனால் முதல்ல ஆலயமாக இருந்தது யார் என்று கேட்டால் மாதாதான் ஆலயமாக இருந்திருக்கின்றார்கள். தன்னுடைய உடலிலே தூயாவை பெற்றிருந்தார்கள், மகளை பெற்றிருந்தார்கள், வார்த்தையான கடவுளை பெற்றிருந்தார்கள். ஆக உண்மையான பேராலயம். ஆகவே இவர் இருக்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற பனிமய மாதா வெயிலிலே அந்த குளிமை அந்த இனிமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வெயில் காலங்களும் இருக்கின்றன, வறண்ட காலங்களும் இருக்கின்றன. ஆனால் அந்த வறட்சியிலுமே நமக்கு ஒரு இனிமை தரக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் மாதா. நம்முடைய கஷ்டமான காலத்திலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் மாதாவாக இருக்கின்றார்கள். ஆகவே தான் அந்த இறைவன் சொல்லுவார் இல்லையா, பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை மறப்பாலோ அப்படியே மறந்து நான் மறக்க மாட்டேன். ஆகவே இந்த கடவுளுடைய அன்பை நாம் உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த தாயுடைய அன்பை உணர்ந்தால்தான் அதை உணர முடியும். இல்லை என்றால்
ஆனால் உணரவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்களே, எனக்கு நேராக கடவுளே போதும், இயேசுவே போதும். உண்மைதான், இயேசுதான் பெரியவர், மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. ஆனால் இந்த தாயுடைய அன்பை விட அந்த அன்பு பெரியது. அந்த தாயுடைய அன்பை சுவைக்காமல் நான் அதை எப்படி சுவைக்க முடியும்? அதன் அளவை எப்படி கண்டுகொள்ள முடியும்? ஆகவே அன்பானவர்களே, இந்த நாள் கொண்டாடுகின்ற போது நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார்கள், நம் எல்லோருக்குமே சேர்ந்து ஒரு தாய் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் நம்முடைய வறட்சியான காலத்திலே நமக்கு வளமை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா புண்ணியத்தையுமே தன்னகத்தே கொண்டவராக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டுமா, எங்க போகணும்னா மாதாட்ட போங்க. அவங்க தான் மனித பிறவிதான், அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனித பிறவிதான் அவர்கள். அவர்களும் எல்லா புண்ணியமும் இருக்கின்றது, எளிமை இருக்கின்றது, தூய்மை இருக்கின்றது, தாய்மை இருக்கின்றது, நிதானம் இருக்கின்றது. எல்லாரையுமே அன்பு செய்யக்கூடிய அந்த பேராற்றல் கொண்ட அன்பு அங்கே இருக்கிறது. ஆகவே நமக்கு கஷ்டம்னா எங்க போனா மாதா கண்டிப்பா போங்க, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க மாதாவிட்ட போய் பொருள் வேணும், பொண்ணு வேணும் அப்படி கேட்கறத விட நான் வந்துட்டேன் நீங்க பாத்துங்க அப்படின்ட்டு ஒரு தாயிட்ட நம்ம போவோம் இல்லையா? அவங்க அம்மாட்ட போனோடனே அவங்க பசியச்சா சோறு போடுறாங்க, பணம் இல்லாட்டி பணம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆகவே நாம் தாயிடம் செல்லுவோம். இன்னைக்கு அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் செல்வோம். இப்பதான் அந்த நற்செய்தியை சொன்னார் இல்லையா, உங்களுடைய தாய் பேறு பெற்றவர், இயேசுடைய தாய் பேறு பெற்றவர், அதிலும் பேறு பெற்றவர் இதனுடைய வார்த்தை கேட்டு அதுமாதிரி நடக்கிறவர்கள் பேறு பெற்ற அவனுடைய சொல்வார். ஆக இப்படி பேறு பெற்ற அந்த தாயிடம் தயக்கமின்றி தடையின்றி நாம் செல்வோம். தேவையான விண்ணக மன்னக எல்லா ஆசிரியையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆஸ்வதிப்பார். ஆமீன். அனைவரும் இருப்போம். சூசைப்பின் தந்தையாம் இறைவன் நம் கருத்து அனைத்தையும் எளிய காணிக்க ஒப்பு கொடுத்து நம்ம விண்ணப்பம் நிறைவேற்றி கொடுக்குமாறு சூசைப்ப வழியை இறைவனை மன்றாடுவோம். பரிசுத்த திருச்சபைக்காகவும் திருச்சபையின் ஊழியர்கள் அங்கத்தினர்கள் அனைவரின் தேவைக்காகவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெறவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவிய தேர்ச்சி பெறவும், வணிகம் விவசாயம் செய்வோர் வெற்றி காணவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமணத்திற்காக ஆயத்தம் செய்பவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அமையவும், குழந்தை செல்வம் இல்லாதவரின் குறைகள் நீங்கவும், தாய்மை எய்துபவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் அமையவும், கடன்களை தீர்க்க வழி பிறக்கவும் மற்றும் உமது குழந்தைகளாகி எங்களுக்கு ஏதேது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்கவும் புனித சூசையப்பரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பங்கின் தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். சூசையப்பர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நாம் நன்றியும் சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படும் தேற்றரும் பாவிலுக்கு அடைக்கலமும் வியாதிகளுக்கு ஆரோக்கியமும் தொழிலாளர் பாதுகாப்பு சூசையப்பரின் தந்தையாக அளித்தீர். அந்த புனிதமே நம்பிக்கை கொண்டவர் வழியாக நாம் கேட்கும் வரை தந்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உனக்கு தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன்.
தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய முனைப்பலி எல்லாம் உள்ளத்தையும் கேட்டதை மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவையினத்தின் நலனுக்காகவும் கை நின்றே பலியேற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி வழி செலுத்த வந்திருக்கும் நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோ. இவ்வுலை தந்தையாகிலும் திருமகனை பேணி காக்க நீ தந்த பணி யோசேப்பை மன்றாட்டினால் எங்கள் பணியில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்னும் வாழ்ந்த ஆட்சி செய்த வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறு. அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்து நாமும் நன்றி செலுத்துவதும், புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க போலை சாட்சிமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாக அவரை கணித்தாய் கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினி தூயாவிட்ட அந்தனை கருதளித்த மூடிய உரை திருமணங்களாண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை இப்பொழுது காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரையும் குடும்ப தலைவராக ஏற்படுத்தினி. கிறிஸ்துவமான வானத்துத புகழ்கின்றனர், தலைமை தாங்கும் வழிபடுகின்றனர், அதிகம் செலுத்தவும் திரும்ப நடுங்குகின்றனர். வானகம் ஆற்றலும் சேராப்பின் ஒன்று கூட அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களுடைய குறை சேர்த்து கொள்ளுமாறு நாம் தாம் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மனைத்துக்கும் ஊற்று. அவனுடைய ஆவியை பொழிந்தி காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் மகிழ்ச்சி போய் மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கனை தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் எழுந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியது: அனைவரும் எழுந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பின் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆய பிரான்சிஸ் எல்லா திருநிலையினர் ஆகியோருடன் திருவை அன்பினரை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தையும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்தும் திருமகோளின் ஏற்றருளும் என் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணிதான் புனித மரியா, அவருடைய கணவன் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நான் நிலைப்பாடு தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தேத்தும் வரமரலம் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பாக பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியான பாவத்தினை விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பர இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துவதற்கு முடிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்படும் அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நமக்குள்ளும் திருவும் திருத்தமும் என் நீதி உள்ளாக்கம் பரிவிறக்கத்தால் என் உடலுக்கு பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமதாம் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியும் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் திருந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்ல எனது ஆன்மா நலமடையும். ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், ஒளியாமிரையே வாராய், எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய்,
ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய் அருளை பொழியும் அமலா இருளே நீக்கிட வாராய் அருளை பொழியும் அமலா இருளே நீக்கிட வாராய் குறையை போக்கும் நிமலா நிறைவை வளர்க்க வாராய் ஒளியெழிலே வருக ஒளியெழிலே வருக ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய் சின்ன இதயம் திறந்துள்ளேன் என்னோடு பேசவா உன்மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா சின்ன இதயம் திறந்துள்ளேன் என்னோடு பேசவா என்னுள்ளத்தில் கரையுண்டு குறைகள் பல உண்டு உன் மொழியில் நிறையுண்டு இதய சுகமுண்டு என்னுள்ளத்தில் கரையுண்டு குறைகள் பல உண்டு உன் மொழியில் நிறையுண்டு இதய சுகமுண்டு இறைவனே நீரே எந்த நம்பிக்கை என் வாழ்விலே என்றும் நீ துணை சின்ன இதயம் என்னோடு பேசவா உன்மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா சின்ன இதயம் திறந்துள்ளேன் என்னோடு பேசவா என்னுள்ளத்தில் சுமையுண்டு விழிநீர் சோகமுண்டு உன் வரவில் சுவை உண்டு இதய வாழ்வுண்டு என்னுள்ளத்தில் சுமையுண்டு விழிநீர் சோகமுண்டு உன் வரவில் சுவை உண்டு இதய வாழ்வுண்டு இறைவனே நீரே எந்த நம்பிக்கை என் வாழ்விலே என்றும் நீ துணை சின்ன இதயம் திறந்துள்ளேன் என்னோடு பேசவா உன்மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா சின்ன இதயம் திறந்துள்ளேன் என்னோடு பேசவா என்னுள்ளத்தில் கரையுண்டு குறைகள் பல உண்டு உன் மொழியில் நிறையுண்டு இதய சுகமுண்டு என்னுள்ளத்தில் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மறை நிகழ்வை நிறைவேற்றுவதில் நேர்மையான கீழ்ப்படிய உலகமான புனித யோசேப்பு பணிபுரிந்தார்.
உயிரளிக்கும் உலகம் புதுப்பிக்க பெற்றுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்கான பரிந்துரையான உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் மக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாவோடும் பூவோடும் பலர் வந்தோம், காவாய மையனே சூசைத்தாதா. பாவோடும் பூவோடும் பலர் வந்தோம், காவாய மையனே சூசைத்தாதா. மன்னோரை இடற்று வந்த இயேசு மன்னரை கைகளில் ஏந்தி வந்தீர். மன்னோரை இடற்று வந்த இயேசு மன்னரை கைகளில் ஏந்தி வந்தீர். விண்ணோக்கி என்னாலும் தேவருள் வேண்டிய போதெல்லாம் அள்ளித்தந்தீர். பாவோடும் பூவோடும் பலர் வந்தோம், காவாய மையனே சூசைத்தாதா. கற்பென்னும் லீலின் மேன்மைதனை காலமெல்லாம் எண்ணி காத்து வந்தீர். கற்பென்னும் லீலின் மேன்மைதனை காலமெல்லாம் எண்ணி காத்து வந்தீர். பொற்பாதம் போற்றிட வேண்டுகிறோம், பூமானே எங்கள் மேல் கருணை கூறும். பாவோடும் பூவோடும் பலர் வந்தோம், காவாய மையனே சூசைத்தாதா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.